ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை நேற்று ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நாங்கள் பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி இன்றைக்கி தான் வந்து படையல் போடுறோம். நான் பார்த்திங்கன்னா காலையில் இருட்டோட ஒரு 3 o'clockலாம் எழுந்துட்டு அப்பையிலேருந்தே வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பால் ஒரு பக்கம் காய்ச்சிட்டு, பாயாசத்துக்கு தேவை இல்லைங்களா பால், அதனால் பால் காய்ச்சிட்டு பாதி டீ போட்டாச்சு, பாதி வந்து பாயாசத்துக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் சாதம், சாம்பார், வடை, பாயாசம் இதுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டேன். வடை சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து 1/2 hour முன்னாடியே ஊற போட்டுட்டேன். ஸோ ஊறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் உளுந்து போட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். வருஷத்தில் ஒரு 2 தடவையாச்சும் மயிலம் கோவில் போயிட்டு வந்துடுவோம். நான் பார்த்திங்கன்னா நேற்றே மாப் போட்டுட்டேன். இருந்தாலும் இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக துடைச்சிட்றேன். அது என்னவோ முருகர் சாமின்னா எனக்கு ஒரு ஈடுபாடு. பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கடவுள் நான் எதெல்லாம் வேண்டிக்கிறேனோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே கொடுக்க மாட்டார். கஷ்டத்து மேலே கஷ்டம்தான் கொடுப்பாரு. எல்லோரும் வீட்லேயும் ஆடி கிருத்திகை இன்றைக்கி முடிஞ்சிடுச்சா? எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த டீ குடித்தனா தான் எனக்கு அடுத்த வேலை செய்யவே தோணும். பார்த்திங்கன்னா எது எப்படியோ ஃபஸ்ட்டு டீ குடிச்சிடுவேன். டீ குடிச்சிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். டீ குடிச்சியே பழகிட்டேனா, அதனால் டீ குடிக்கலைன்னா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். பட் 1 glass டீ குடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவோம். ஆக்டிவாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சிடுச்சு. ஸோ வடித்து வச்சுட்டு கிரைண்டரெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேன். என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா கிருத்திகைன்னவே நேற்றுலேருந்தே பார்த்திங்கன்னா வடை பாயாசம் வேணும்னு கேட்டு அடம் முடிச்சுட்டு இருந்தார். இல்லைடா, நான் நாளைக்கு காலையில் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து லவ் பேர்ட்ஸ் நான் என்னோடய அண்ணா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பித்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு, ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு லவ் பேர்ட் வந்து முட்டை வச்சுருக்காங்க. பானைக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். நான் முட்டை அதில் காமிக்கிறேன், தெரியுதான்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட் முட்டை வச்சதுலேருந்து அங்கேயே தான் இருக்காங்க, வெளியில் வரவே இல்லை. அதோ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஆனால் அண்ணா வீட்டில் இருக்கிறப்ப 4 முட்டை போட்டாங்களாம். பட் என்னென்னா அதை இன்னொரு லவ் பேர்ட் வந்து உடச்சி விட்டுட்டு போயிட்டாங்களாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு முட்டை வச்சுருக்காங்க. இது வச்சும் ஒழுங்காக இருக்கா பார்ப்போம். எங்கள் வீட்டுக்கு இவங்களை எடுத்துகிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா என்னோடய பிள்ளைங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற மாதிரி பிஸ்கெட்டு, நம்ம என்னென்னலாம் சாப்பிடுவோம், மாம்பழம், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து பழக்கம் காமிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா அவங்களும் இப்போ பிஸ்கெட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த 2-3 நாள் ரொம்ப அராஜகம் பண்ணாங்க. பட் இப்போ பழகிடுச்சு, ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோடய குட்டி மாடி தோட்டம். நேற்று பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் எல்லா துணியும் கையால் தான் துவைச்சி காய போட்டுட்டேன். துணி துவைக்கிற வேலை நேற்று முடிஞ்சுது. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்க சாமி தட்டுலாம் துலக்கணும். அதனால் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். சாமி தட்டு துலக்க முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்க ரெடி பண்ணிட்டேன். அப்படியே காய்கறி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு வடைக்கும் சேர்த்து அரிஞ்சிட்டு பாயாசம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் அப்படியே ஒன்றா வடை போட ஆரம்பித்தேன். அப்படியே அப்பளம் ஒரு வேலையாக முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் தம்பி பாப்பாவெல்லாம் எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி ரெடி பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் படைக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய பிளான் என்னென்னா, பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் என்னோடய குட்டி பாப்பா இருக்காளே, அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள எழுப்பி கிளப்பிட முடியாது. கட்டாயப்படுத்தி தான் எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி ஆகணும். அதனால் அவரை கிளப்புறதுக்கு எப்படியா இருந்தாலும் லேட் ஆகிடும். அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டே படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. பட் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வடை பாயசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா ஸ்கூலுக்கு அப்படியே நான் வச்சு கொடுத்துட்டேன். ரெடி பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன்.
வடை மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட மாட்டேன். பாதி மட்டும் எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு மீதி பாதியை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். ஈவினிங்காக வந்து சூடாக சாப்பிட்டுப்போம். ஓரளவு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வடை போட்டாச்சு, அப்பளமும் போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு டிஃபன் செய்யணும் இல்லைங்களா, அதனால் தோசைக்கல்ல போட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சு கிருத்திகை படையலும் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் வீட்டு ஆடி கிருத்திகை படையல். உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.